கடவுள் இயற்கையானே ஒரு அலுவலக பிரதேச செயலர் கிடைத்திருக்கிறார். என்ன ஒரு செயற்பாடு இருந்தாலும் சரி அல்லது என்ன ஒரு உதவி என்றாலும் சரி நாங்கள் ஓடி சென்று அவரிடம் அந்த எங்களது அந்த அவாவை அல்லது எங்களது அந்த வேண்டுகையை தெரிவிக்கின்ற போது அதுக்கு உரிய அந்த செயல் வடிவத்தை கொடுக்கின்ற ஒரு செயல் நாயகனாக இங்கே வருகின்றிருந்தார். அவரது அந்த கடுமையான இன்றைக்கு அந்த நிறைய வேலைப்பாடுகளின் மத்தியிலும் எமது அந்த சரியான ஒழுங்குபடுத்தல்களை நாங்கள் திறமையாக மேற்கொள்ளாத அந்த தருணத்தில் கூட இங்கே வருகிறது இந்த நிகழ்வை சிறப்பித்திருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு முதற்கண் வருகை என அறிவித்துக் கொண்டு இங்கே எமது மண்ணின் மைந்தன் மயூரா மணியம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பிரபல தொழிலதிபர் உங்கள் அனைவருக்குமே தெரியும். அவர் பச்சிரப்பள்ளியிலே பல்வேறு விதமான தொழில்களை செய்து வந்த பிரபல தொழிலதிபர் இருப்பது கனடா நாட்டில். ஏற்கனவே அவர்கள் இந்த ஒரு பிறந்த நாளுக்கு பாடசாலை மத்திய கல்லூரியிலே 50 மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்குகின்ற ஒரு கைங்கரியத்தை நாங்கள் மிக சிறப்பாக நமது பிரதேச உதவியோடு நிறைவேற்றியிருந்தோம். அடுத்ததாக எங்களுக்கு கடவுள் அருளாலே மிக குறைந்த காலத்திலேயே இன்னொரு செயற்பாடு கிடைத்திருக்கிறது. இதுக்கு காரணம் நாங்கள் அந்த சென்ற முறை அந்த பொருட்களை வழங்கிய நேர்த்தியும் அந்த சிறப்பும் அதுக்கு நமது அரச அதிபர் பக்கத்தாலே கிடைத்த அங்கீகாரம் தான் இதுக்கு காரணம். அந்த வகையிலே நான் ஏற்கனவே ஒரு 3 மாத இடைவெளியிலே திருப்பி இந்த செயற்பாடுகள் கிடைத்திருக்கின்றது. இது கூட எதற்காக நடைபெறுகின்றது இதன் பின்விளைவு. அதாவது இப்படியே வசதி படைத்தவர்கள் இந்த பின்னணியை பின்பற்ற வேண்டும், இந்த நிகழ்வை பின்பற்ற வேண்டும் என்ற அன்பான கோரிக்கையை கொடுத்து அமர்கின்ற சரவணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து பட்டியப்பள்ளி பிரதேச செயலகத்தில் கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற சர்மலாபணி அவர்களை ஒரு உரையாற்ற வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு காலத்தினுடைய தேவை கருதி உண்மையாகவே இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற விஜய் ராஜதி அவர்களுடைய புதல்வன் கீர்த்தி விஜய் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வறிய பொதுமக்களுக்குரிய அந்த உதவியானது இன்றைய தினம் கிடைப்பதற்குரிய ஏற்பாடானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பிறந்த தினத்திலே ஏதாவது ஒரு சிறிய விடயத்திலே அந்த தனக்குரிய பங்களிப்பினை வழங்கி வைக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்திலே இந்த விடயத்தினை ஏற்பாடு செய்திருக்கின்றார். அந்த வகையிலே அந்த பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற கீர்த்தி விஜய் அவர்களுக்கு இந்த தருணத்திலே எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்து உங்களுக்கு இந்த பதிகள் பிரயோசனமாக பயனுறுமிக்கதாக அமைய வேண்டும். இந்த தருணத்தில் நீங்களும் அவருக்குரிய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அது நடைபெறும் அறிந்ததே. அந்த வகையிலே இன்றைய இந்த வைரூர் பெருமாள் சன்னிதானத்திலே இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. அதற்கு வருகிறது இந்த நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது பட்டியப்பள்ளி பிரதேச செயலர் மதிப்புக்குரிய இந்த தேசியன் ஐயா அவர்களை உரை நிகழ்த்துமாறு அன்போடு பனையூர் நரசிங்க பெருமானுடைய பாதார நிலங்களை பணிந்து இன்றைய தினம் தனது 25வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற கீர்த்தி விஜய் அவர்களுக்கு எல்லாம் வல்ல பனையூர் நரசிங்க பெருமானுடைய ஆசிகளும் வாழ்த்துக்களையும் இடத்திலே தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அவருடைய மகன் அவருடைய மகன் என்று அவர்கள் இந்த மண்ணின் மீது கொண்டிருக்கிற அக்கறையும் பாசம், அதே நேரத்திலே தாங்கள் எவ்வளவுதான் பொருளாதார ரீதியை வளர்ந்தாலும் அதை ஒரு குறிப்பிரியமாக பயன்படுத்தாமல் இந்த மக்களுக்கு ஒரு சிறிய உதவியாக செய்ய வேண்டும் என்று கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட நிதியை அவர்கள் வழங்கியிருக்கிறார். அப்ப இந்த உயர் சம்பந்தமாக சரண்யன் அவர்கள் என்னுடன் கதைத்த போது ஒரு 50 குடும்பங்களுக்கு இந்த உதவியை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று சொன்னார். மலைப்பிரதேசத்துக்கு கிடைத்ததும்
கிடைத்திருக்கும். எல்லா கூடுதலாக நாங்கள் மலையகம் தான் பாதிக்கப்பட்டிருந்தபடியால் அந்த பொருட்கள் கூடுதலாக 15,000 மேலே மலையகத்துக்கு நாங்கள் அனுப்பியிருந்தோம். அதாவது சிறப்பான சேவைகளை செய்து வருகின்ற நாங்கள் இந்த ஆண்டு முதலாக நாங்கள் உருவாக்கிய ஒரு கழகம் தான் வியட்நாம் பெனின்சுலா அலையன்ஸ் கழகம். அவர்களுடைய இந்த கழகத்தினுடைய நோக்கமே போதை வஸ்துக்களை இல்லாது ஒழித்தல். போதை வஸ்து பாவனை என்ற வகையில் தான் வருகிறது. ஆக இந்த போதை வஸ்தை இல்லாமல் ஒழிக்க வேண்டும் என்பதில் எங்களுடைய வியட்நாம் பெனின்சுலா கழகம் உருவாக்கப்பட்டு அவர்கள் நான் அல்கஹாலிக் போதை வஸ்து கழகமாக பரிணமித்து இந்த பிரச்சாரங்களை விரைவாக செய்து வருகிறார். அந்த வகையில் உங்களுடைய பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகள், வணக்க ஸ்தலங்கள் அல்லது பொது நிறுவனங்களுக்கு ஊடாக தொடர்ச்சியாக இந்த போதை வஸ்து பிரச்சாரங்களை செய்வதற்காக நாங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கான அனுமதியை எங்களுடைய பிரதேச செயலருக்கு ஊடாக பெற்று பாடசாலைகளையும் வேறு இடங்களையும் நாங்கள் செய்வோம். இந்த ஒரு பிரதானமான ஒரு நோக்கத்தை அவர்களுடைய வீரியத்தை கூட்டி தங்களுடைய இயல்பான வாழ்க்கையிலிருந்து மாற்றி அமைக்கின்ற ஒரு தன்மையாக தான் போதை வஸ்துக்கள் காணப்படும். இதற்காக பார்க்கலாம் இந்த நீண்டகால விளைவுகள், குறுங்கால விளைவுகள் என்ற வகையில் போதை வஸ்துக்கள் செயல்படுகிறது. குறுங்கால விளைவுகள் என்ற வகையில் உங்களுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை சந்தர்ப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. போதைப் பொருள் பாவனையால் ஏற்படும் விளைவுகள் என்பதை மிகவும் தெளிவாக இருக்கின்றனர். அவர்கள் லயன்ஸ் கிளப் முன்னோடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற நிறுவனங்களில் ஒன்றாக சிறந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற லயன்ஸ் கிளப் சார்ந்த அவர்கள் அவர்களுக்கு வழக்கமான உதவியை ஆக்கியிருக்கின்ற நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு
முதலிலே தர்மகணி கிராம அலுவலர் பிரிவினைச் சேர்ந்த ஆனந்தகரன் இந்திராணி அவர்களை ஏற்போடு அழைத்திருக்கின்றோம். ஆனந்தகரன் இந்திராணி, பிரபாகரன் புவனேஸ்வரி, கையெழுத்து வைக்காதவர்கள் கையெழுத்து வைக்கணும். கையெழுத்து வைக்காதவர்கள் வச்சுட்டு அங்க போங்க. இதுல வந்து வச்சுட்டு அங்க போங்க. இதுல